Hi everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது fold mountains and its distribution in the world. Fold mountains அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். Fold mountains are created where two or more of Earth's tectonic plates are pushed together, often at regions known as convergent plate boundaries and continental collision zones. அதாவது ரெண்டு பிளேட்ஸ் இப்போ வந்து நம்மளோட யுரேஷியன் பிளேட் இருக்கு அண்ட் இந்தியன் பிளேட் இருக்கு. ரெண்டுமே கன்வர்ஜென்ட் ஆகும்போது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கன்வர்ஜென்ஸ்னால ஒரு ஃபோல்ட் மவுண்டைன் வந்து உருவாகும். ஒரு பிளேட் வந்து என்ன செஞ்சோம்னா கீழே போயிடும், இன்னொரு பிளேட் நம்மளுக்கு மேலே வரும் இல்லையா. அப்படி இந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த ஃபோல்டிங்னால, அந்த டெக்டானிக் ஆக்டிவிட்டினால நம்மளுக்கு உருவாகக்கூடிய மவுண்டெயின்ஸ் தான் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ். அப்படி வேர்ல்டில் என்னென்ன மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது, ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஓல்ட் ஃபோல்ட் மவுண்டைன் அண்ட் யங் ஃபோல்ட் மவுண்டைன் கூட இருக்குது. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். லாஸ்ட் 2 இயர்ஸாகவே நம்மளுக்கு யூபிஎஸ்சியில் இது கேட்டிருக்காங்க. நான் வந்து மோர் கொஸ்டின்ஸ் எடுக்கல, லாஸ்ட் 2 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம வந்து இதில் இருக்கிறத எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து 2025 லாஸ்ட் இயர் கேட்டது. ஆண்டஸ் மவுண்டைன் வந்துட்டு என்னென்ன கண்ட்ரியில் இருக்குது இதில் அப்படின்னு கேட்காங்க. பாருங்கள், ஒன்லி 2, ஒன்லி 4, ஒன்லி 3, ஒன்லி 5. இந்த ஒன்லி ஆப்ஷன் வரும்போது நம்மளுக்கு இதை சூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இது நம்ம தெளிவாக படிச்சுட்டு போயிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஓகே, இங்கே வந்துட்டு பொலிவியாவில் இருக்கும், கொலம்பியா, பாரகுவே, வெனிசுலா, ஈக்குவடர் அண்ட் பிரேசில். இதில் என்னென்ன கண்ட்ரியில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ் படிக்கும்போது இப்போ ஆண்டஸ் மவுண்டைன் வந்திருக்கு, அப்போ ராக்கீஸ் வரலாம், பிளான்ஷியன் வரலாம், ஹிமாலயாஸ் வரலாம், ஜாக்ரோஸ் மவுண்டைன் வரலாம், கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் மவுண்டைன்ஸ் வரலாம். ஸோ அது எல்லாத்தோட இது என்னென்ன கண்ட்ரீஸில் பாஸ் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு டேக்அவேவை நம்ம இந்த கொஷின்லேருந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரீஜன் கொடுத்துருக்காங்க, மவுண்டெயின் ரேஞ்சோட நேம் கொடுத்துருக்காங்க, டைப் ஆஃப் மவுண்டெயின் கேட்டிருக்காங்க. இந்த இதில் நான் வந்து ஃபோல்ட் மவுண்டெயின் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எது ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ ஆல்ப்ஸ் வந்து ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ், அப்போ இங்கே பிளாக் மவுண்டெயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பு. இந்த வாஸ்டர்ஸ் அப்படின்றது பிளாக் மவுண்டெயின், நாட் அ ஃபோல்ட் மவுண்டெயின், அப்போ இந்த இடத்துல தப்பு. இது நார்த் அமெரிக்காவில் தான் அப்லான்ஷியன் இருக்குது, அப்லான்ஷியன் இஸ் அ ஃபோல்ட் மவுண்டெயின், இது கரெக்ட். சவுத் அமெரிக்காவில் தான் ஆண்டஸ் இருக்குது, ஆண்டஸ் இஸ் அ ஃபோல்ட் மவுண்டெயின். இப்போ 2024 இந்த பிஒய்க்கு பார்த்துட்டு ஆண்டஸ் மவுண்டெயின் பற்றி படிச்சுட்டு போயிருந்தோம்னா நம்ம இந்த 2025 கொஷின் வந்துட்டு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ரைட். ஸோ அந்த மாதிரியான இதுதான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் என்னென்ன ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் இருக்குது, பிளாக் மவுண்டெயின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அட்லஸ் இஸ் அ ஃபோல்ட் மவுண்டெயின். அட்லஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் நார்த்தன் சைடில் இருக்குது. இது என்னென்ன கண்ட்ரீஸ்லலாம் பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோ, அல்ஜீரியா அண்ட் துனிஷியா, 3 கண்ட்ரியில் இது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது. அட்லஸ் மவுண்டெயினோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ராக்கி மவுண்டெயின்ஸ். ராக்கி மவுண்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா 2 கண்ட்ரியில் நம்மளுக்கு வந்து இருக்குது, யூஎஸ் அண்ட் கனடா. இங்கே அலாஸ்கா அப்படின்றது யூஎஸோட ஒரு டெரிட்டரி. ஸோ வந்து இதுவும் நம்மளுக்கு யூஎஸ்ன்றனால யூஎஸ் அண்ட் கனடா இந்த 2 கண்ட்ரியில் ராக்கி மவுண்டெயின்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ப்ஸ் மவுண்டெயின். ஆல்ப்ஸ் மவுண்டெயின் என்னென்ன கண்ட்ரியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொனாக்கோ, ஃப்ரான்ஸு, ஸ்விட்சர்லாந்து, லிechtenstein அண்ட் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஸ்லோவானியா, இட்டாலி. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லலாம் இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 கண்ட்ரீஸில் இது வந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆண்டஸ் மவுண்டெயின். இதுதான் நம்மளுக்கு பிஒய்க்காக கேட்டிருந்தாங்க இல்லையா. இதில் வந்து வெனிசுலா, கொலம்பியா, ஈக்குவடர், பெரு, பொலிவியா, சிலி, அர்ஜென்டினா இந்த கண்ட்ரீஸ்லலாம் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ஆண்டஸ் மவுண்டெயினோட டிஸ்ட்ரிபியூஷன், ரைட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உரல் மவுண்டெயின்ஸ். உரல் மவுண்டெயின்ஸ் வந்துட்டு ரஷ்யாவில் மேஜர் பார்ட் இருக்குது, அதோட லைட்டாக வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு கசகஸ்தானோட நார்த்தன் சைடில் வந்து இருக்குது. ஓகே, அதன் ரீஜனில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்லான்ஷியன் மவுண்டெயின். அப்லான்ஷியன் மவுண்டெயின் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது, கனடாவில் இருக்குது. அந்த நீங்கள் வந்து அதோட ஐலாண்ட் டெரிட்டரி, ஐலாண்ட்லேயும் லைட்டாக வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும். அதில் தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரான்ஸோட ஒரு ஆர்ச்சிபெலகோ வந்து இந்த இடத்துல இருக்கும், செயின்ட் பியர் அண்ட் மிக்யூலன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஃப்ரான்ஸுமே நம்மளுக்கு ஆப்ஷனில் வந்தால் இட்ஸ் கரெக்ட் ஒன்லி. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் வந்து பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சைனா,
நேபாள், பூட்டான் வரைக்கும் இருக்குது. இங்கே மியான்மர் வந்து சில இடத்துல கொடுத்துருக்காங்க, சில இடத்துல கொடுக்கல. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, மித்த கண்ட்ரீஸ்லலாம் இருக்குது நம்மளுக்கு. இங்கே ஆப்கானிஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சைனா, நேபாள், பூட்டான் வரைக்கும் இருக்குது. இங்கே மியான்மரில் அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜாக்ரோஸ் மவுண்டைன். ஜாக்ரோஸ் மவுண்டைன் அப்படின்றதும் ஃபோல் மவுண்டைன் தான். இட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈரான், ஈராக் அண்ட் டர்க்கி இந்த 3 இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆஸ்திரேலியாவில் நம்மளுக்கு கிரேட் டிவைடிங் ரேஞ்ச் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒரே ஒரு பேஜில் வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். லைக் ஹிமாலயா வந்து ஏஷியாவில் இருக்குது, இட்ஸ் எங்ஃபோல் மவுண்டைன். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சைனா, நேபாள், பூட்டான் அண்ட் மியான்மரில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஆண்டஸ் சவுத் அமெரிக்காவில் இருக்குது, யங்ஃபோல் மவுண்டைன். வெனிசுலா, கொலம்பியா, ஈக்குவடர், பெரு, பொலிவியா, சிலி அண்ட் அர்ஜென்டினாவில் இருக்குது. ராக்கீஸ் நார்த் அமெரிக்கா, யங்ஃபோல் மவுண்டைன் யூஎஸ் அண்ட் கனடாவில் இருக்குது. ஆல்ப்ஸு இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். மேஜர் ஃபோல் மவுண்டைன்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது போக வந்துட்டு நம்ம இதில் நீங்கள் என்ன படிச்சுக்கோன்னா, எந்தெந்த பிளேட் வந்து கன்வர்ஜென்ஸ் ஆகிறனால இந்த ஃபோல் மவுண்டைன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஹிமாலயாஸ் எடுத்துக்கிட்டோம்னா யுரேஷியன் பிளேட் அண்டு நம்மளுக்கு வந்து இந்தியன் பிளேட் அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் நம்ம பார்த்துக்கணும். ராக்கீஸ்க்கு என்ன, ஆண்டஸ்க்கு என்ன, ஆல்ப்ஸுக்கு என்ன, அட்லஸ்க்கு என்ன, ஜாக்ரோஸ்க்கு என்ன, ஆரவலிக்கு என்ன, கிரேட் டிவைடிங் ரேஞ்சுக்கு என்ன, அப்லான்ச்சியனுக்கு என்ன, யூரலுக்கு என்னன்ட்டு. ஓகே, இது வந்து ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்து பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கும் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு, இல்லைனா வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டுறேன் என்னென்ன பிளேட்ஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் ஆகிறனால ஃபோல் மவுண்டைன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பிளாக் மவுண்டைன்ஸ் பற்றின வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.